மேட்டூர் அணை திறக்கப்படுமா அப்படிங்கிறது வந்து அரசு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புப்படி ஜூலை மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் ஜூன் மாதத்திலும் தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விடவில்லை. அதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு அதை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் டெல்டா மாவட்டங்களில் காவிரியும் தாண்டி மோட்டார் பம்பு செட் விவசாயம் அதிக அளவில் நடக்கக்கூடிய காரணத்தினால் இங்கு மும்முனை மின்சாரம் தேவை என்று இருப்பது காரணத்தினால் இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய 5 மாவட்டம் உள்ளடக்கிய பகுதியிலே 400 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வகையில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேற்றைய தினம் மின்சாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கையாக விடுத்திருக்கிறோம். வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய வருடங்களில் இதுபோன்ற விவசாயிகள் பாதிப்பெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஆட்சி முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனை விவசாயிகளுடைய பாதிப்புகள் குறித்து அவர்களுக்கு காவிரி தண்ணீர் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளை ஆலோசித்து, அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய பம்பு செட்டுகள் மூலம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கக்கூடிய வகைகளுக்கு விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பாதிக்காதவனும் அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கும். இது கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் சார். ஸோ முன்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டட் பில்டிங்கில் லைப்ரரி இங்கே வந்துட்டு சார். ஸோ இப்போ நம்ம நீங்கள் நாகூரில் படிக்கிற பசங்களுக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு வசதி. ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரிட்டையர்ட் பர்சனுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அருமையான வசதி சார். நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் காலையில் கூட லைப்ரரி பற்றி பார்க்கும்போது 17 வருஷம் அவர் இது எழுதுறது டெய்லி 16 மணி நேரம் ஒர்க் பண்ணி 17 வருஷத்தில் எழுதுறது தான் அந்த மூலதனம் உலகத்தை பற்றி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய 348 பயனாளிகளுக்கு புதிய பின்னணு குடும்ப அட்டைகளையும் ரூபாய் விதமா 72,450 மதிப்பீட்டில் செவித்திறன் குறைபாடு உள்ளவருக்கான மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சரால் வழங்கப்படுகிறது. 2வது பயனாளி அஜய் வழங்கப்படுகிறது. ராஜேந்திரன், தியாகேசன் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் சுபசுந்தரி அவர்களுக்கு செவித்திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது.